இன்றைய பதிவுல காலபுருஷ தத்துவத்தின் ரகசியம் இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் விழுங்க. இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது. முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலபுருஷ தத்துவம் அப்படின்றது காஸ்மிக் எனர்ஜி. நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கான காரணம், அதாவது கர்மா, காரண காரியத்தோட தான் நம்ம பிறக்கிறோம் அப்படின்றது இருக்கு. அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது இதுதான். மேஷம் முதல் மீனம் வரை ஒரு மனிதன் ஏன் இந்த ராசியில பிறக்கிறாங்க, அப்ப அவங்க எந்த டிராப்ல சிக்க போறாங்க, அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி வெளியே வரணும், அவங்க ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறாங்க, ஏதோ நம்ம செய்யாத ஒரு கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்ல, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வரும். அப்போ எல்லாருமே கடமையை முடிக்கதான் பிறந்தாங்க அப்படின்றது கிடையாது. அதுதான் காலபுருஷ தத்துவம். இன்னமும் ஜேர்னி இருக்கு அப்படின்ற ராசியும் இருக்காங்க, இல்ல இதுதான் கடைசி ஜேர்னி அப்படின்ற ராசியும் இருக்காங்க. அப்போ இந்த ஜென்மத்திலே இதை நீங்க முடிச்சுக்கோங்க, இதுக்கான விடையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ். மனிதன் பிறப்புல இருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நான் யார் பிறந்தேன், நான் யாரு, என்னுடைய ஐடென்டிபிகேஷன் என்ன அப்படின்ட்டு. ஒரு குழந்தை பருவத்தில இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கும் ஆசைபாசங்கள் இருக்கும். ஆனா விதி வேற ஒரு வழியில கூட்டிட்டு போகும். காலபுருஷன் அப்படின்றது காலம் அப்படின்றது நேரம், புருஷன் அப்படின்றது மனிதனை சொல்லக்கூடியது. அதுதான் காலபுருஷன். இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றதுதான். எப்படி 24 மணி நேரத்தை 12 மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் இந்த 12 ராசிகள். சோ காலபுருஷ தத்துவம் 12 ராசிகளுக்குமே, ஒவ்வொரு ராசியில பிறக்கிறவங்களுக்குமே ஒவ்வொரு டிராப் இருக்கும். இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது, இவங்க இதுக்காக தான் பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி. சோ இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி இருக்கும், காலபுருஷ தத்துவத்தின் ரகசியம் என்ன, இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆதியும் இதுதான், அந்தமும் இதுதான். தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் இந்த காலபுருஷ தத்துவம் தான் உங்களை வழி நடத்தி செல்லுது. சோ மிதுனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த ஷோல்டர், தோல் பாகத்தை குறிக்கக்கூடியது. அதாவது டியூல் மைண்ட் இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுடைய இன்னொரு சைடு என்ன அப்படின்றது தெரியாது. சிம்பிளே ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி இருக்கும். மிதுனம் பொறுத்த வரைக்கும் இவங்க பிறந்தது ஏன் அப்படின்னா நிறைய பேர்த்த கனெக்டிங் பண்றது. அதாவது இவங்கதான் இவங்களுடைய காலபுருஷ தத்துவத்தின் ரகசியமே. இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படின்றது உலகம், உலகம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மிதுனத்தின் ரகசியமா இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் புரிதல் அப்படின்றது வரவே வராது. இதுலயும் 3 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கு. காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லும் அப்படின்னா வெட்டு வெடுக்குன்னு பேசுறது. ஏன்னா புதன் சம்பந்தப்பட்டது. எந்த அளவுக்கு இந்த மிதுனராசி அன்பர்கள் நிதானம் அவங்களுடைய செயல்பாட்டுல கடைபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. எல்லாமே லேட்டா புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. கொஞ்ச நேரம் ஒரு ஜோக் சொன்னா கூட, அதாவது சின்ன வயசுல இருந்தே சொல்றேன், ஒரு ஜோக் சொன்னா கூட கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓ அதுதான் ஜோக்கா, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் பொறுத்த வரைக்கும் ஹியூமர் சென்ஸ் அதிகம். இவங்களால மத்தவங்களை சிரிக்க வைக்கவும் முடியும். இவங்க பேசுறதே ஒரு டார்க் காமெடி, ஒரு டார்க் எனர்ஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அழகா பேசுவாங்க, சர்க்காஸ்டிக்கா பேசுவாங்க. பேசுறப்பவே ஒரு சிரிப்பு, அந்த இடத்துல ஒரு கலகலப்பு அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கும். தத்துவங்கள் பிறந்துகிட்டே இருக்கும் மிதுனத்துக்கிட்ட. ஆனா மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 2 குணாதிசயங்கள். இவங்களுடைய ட்ராப் என்னன்னா முதல் ஆரம்பத்துல தவறுகள் செய்ய வச்சிரும். அந்த காலபுருஷ தத்துவத்தின் படி தவறுகள் யாருமே ஒண்ணு பார்க்கல அப்படின்ற மாதிரி செய்ய வச்சிரும். அதுக்கப்புறம் நீயே தான் அதை பார்த்துக்கணும். இந்த தவறுகள்னாலதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுன. அப்போ 2ஆம் பகுதியில புரிய வைக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுக்கணும். அது புரியாம மீண்டும் மீண்டும் தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த கஷ்டத்துக்குள்ள இழுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் உன்னுடைய தவறு, இந்த தவறுல இருந்து நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குமே தவிர முழுசா ஒத்துக்க மிதுன ராசிக்காரங்களால முடியவே முடியாது. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு அதிகம். மிதுன ராசி அன்பர்களுக்கு காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நீ பேசு, ஆனா உன்னுடைய பேச்சிலையும் ஒரு சூட்சமம் இருக்கு. பொய் பேசவே பேசாத. டிராப்பே பொய் பேசுறதும் புரளி பேசுறதும் அதிகமா பேசுறதும்.
இந்த பொய் புரளிகளை அப்படியே எஜுகேஷன் சிஸ்டம்ல போய் வைக்கிறது. உன்னுடைய நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு, டீச்சரா இரு, மென்டரா இரு. ஆனா மென்டரா இருக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு இயற்கையாகவே இருக்கு. அவங்களுடைய நாலேஜ் புதன் அப்படின்றதால எந்த அளவுக்கு அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ நிம்மதி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இவங்களால நிறைய பேர் கல்வி கற்கணும், டெவலப் ஆகணும் அப்படின்றது விதி. இவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் டீச்சரா இருக்கிறது, இல்ல ஐடில இருக்காங்கன்னா அதுல ஒரு லீடா இருக்கக்கூடியது, இப்போ வந்து ஒரு ஆடிட்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நல்லபடியா சொல்லி கொடுக்கறதெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். நல்லா வந்து சொல்லி கொடுப்பாங்க. இன்னொரு மிதுன ராசி எப்படி இருப்பாங்க அப்படின்னா டிராவலர்ஸா இருப்பாங்க. டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேடல்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையே கொடுக்கும். ஆனா குடும்பத்தை இழக்க வைக்க ஆரம்பிக்கும். அந்த டிராவலிங்ல போயிட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஃபோக்கஸ் பேலன்சிங் அப்படின்றது மிதுனத்துக்கு வரணும். இவங்களுமே வந்து இவங்களுடைய ஹெல்த், முக்கியமா பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப வந்து சேஃபா இருந்துக்கணும். ஏன்னா இவங்க வந்து இவங்க மேல வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய சுகர் கூட இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வரும். ஹெல்த்தை சரியாம பாத்துக்காம போறது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. டென்ஷன் அதிகமாகும் பொழுது இந்த ஒற்றை தலைவலி அதிகமா இருக்கிறதும் இவங்கதான். ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ஹார்ம்ஸ். அப்போ எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இருக்காங்க. எல்லாத்தையும் தாங்கணும். மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்க நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்குது. கான்பிடன்ஸ் லெவல் கம்மியாவே இருக்கும். செய்யலாமா வேணாமா பல விஷயங்கள் யோசிக்கிறது. நமக்கு என்ன வரும் என்ன வராது, இதை செய்யலாமா அதை செய்யலாமா. வேலை செய்யற இடத்துல கூட ஒரு காம்ப்ளெக்ஸ் இவங்களுக்கு திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே ஸ்டிக் ஆகி நின்றுடுவாங்க. எதுவுமே வந்து செய்யவே மாட்டாங்க. இது ஒரு டிராப் தான். ஏன்னா திடீர்னு நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே திடீர்னு ஸ்டாப் ஆயிடுவாங்க. இவங்களே சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிறது. குடும்பத்திலயும் சில விஷயங்கள் இவங்களுக்கு இத மாதிரி நடக்கும். யார்கிட்டயும் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணாம மைண்ட் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடும் இவங்களுக்கு. அப்போ அது ஒரு ப்ராப்ளமா மாறுது. மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்பொழுது பார்த்து ஜாக்கிரதையா கல்யாணம் பண்ணணும். பெரும்பாலும் சில பேருக்கு செகண்ட் மேரேஜ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசிக்கு அதுவாகவே அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காலபுருஷ தத்துவம் அதுதான் சொல்லுது. டியூவல் மைண்ட். நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயம் அங்கதான் வந்து நிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்கும். அது ஏன் பிடிக்குது, அந்த ஒரு ரியாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ணும் பொழுது அங்க ஒரு பெரிய ஷாக் இருக்கும். ஹேண்டில் பண்ண முடியாம கூடிய சுச்சுவேஷன், நிறைய பிரச்சனை வந்து அவங்க ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ மிதுனராசி அன்பர்கள் செகண்ட் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்க பார்த்துதான் பண்ணணும். ஏன்னா இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராப் மாதிரி தான். அங்கேயும் போயிட்டு பிரச்சனையிலே சிக்கிறது. நம்ம எங்க ஒரு மிஸ்டேக் பண்றோமோ அதை திரும்ப ரிப்பீட் பண்ணாம இருக்கணும். அப்போ உங்களுக்கான ஒரு சாவி, அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னா ஒரு விஷயத்த அலசி ஆராய்ஞ்சு நீங்க கப்புன்னு பிடிச்சுக்கணும். அது வேலையா இருக்கட்டும், லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அது என்ன ஆனாலும் நான் தான் சரி பண்ண போறேன், இதுதான் எனக்கு வரும் அப்படின்ற வழியை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மத்தவங்கள வந்து பேசி கவரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. புதன் வந்து அப்படிதான் அவங்க ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். நிறைய மிதுனராசி அன்பர்கள் பேசவே மாட்டாங்க. பேசாமே இருக்கிறது. அந்த கம்யூனிகேஷன், மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, மார்க்கெட்டிங் பண்றது, சேல்ஸ் ஓரியன்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும் பொழுது குடும்பத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுல எடுத்து வர்றது, நல்லா வந்து எல்லாத்தையும் லெசன் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களை பேசி ஒரு விஷயத்த கவனிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை growth நோக்கி போக ஆரம்பிச்சிடும். மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். டீச்சிங் தாங்க. எனிதிங் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேஷன், நீங்க வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி வரும். டிராவலர்ஸ், அதாவது நிறைய ஃபுட் டிராவலர்ஸ் எல்லாம் கூட இதுல இருப்பாங்க. ஊர் சுத்துற வேலைகள்லாம் இவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அப்பப்போ வந்து ஸ்டாக்னட் ஆகி நிக்கிறதால அந்த 4 செவத்துக்குள்ளவே இருக்கவே முடியாது. அந்த ஓடிட்டே இருக்கணும், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா அதுக்கான ரெப்யூட்டேஷன் வரும்பொழுது அதை வாங்கிக்க தெரியாது. வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வேற ஒருத்தவங்க இவங்க கிட்ட வந்து வேலையை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்கனால மல்டிபிள் லாங்குவேஜும் கத்துக்க முடியும். நிறைய லாங்குவேஜஸை ஈஸியாவே கத்துப்பாங்க. இப்போ லாங்குவேஜ் ஓரியன்டான விஷயங்கள், கண்ட்ரி டிராவல் பண்ணும் விருப்பப்படுறவங்களாம் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எல்லாம் சீக்கிரமா கத்துக்கிட்டு அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. டெக்னாலஜி ரிலேட்டடா எது வேணா இவங்க டச் பண்ணலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், நாலேஜ் எல்லாம் அபரிவிதமா இவங்களுக்கு இருக்கும். இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ இந்த ரகசியத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க.
வாழ்க்கையில ஒடுங்கி போய் சோகமா உட்கார்றத இன்னையோட நிப்பாட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை எந்திரிச்சு தொடங்க ஆரம்பிங்க. கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நீங்க வேண்டி விரும்பியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.